வணக்கம். மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, ஏகாதசி திதி, பூச நட்சத்திரம். ஏகாதசின்னா இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் வீட்டில் யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 2 ராசிகளுக்கு தான் சரியில்லை. அந்த 2 ராசிகள் எவை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். ஓம் கிரவ்யாதனே போற்றி. கிரவ்யாதன் நெருப்புல ஒரு வகை. அது அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு படிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் சகலகலாவல்லி மாலை படிக்கிறது புரியல, பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தப்பில்லை. துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ராசிக்கார நேயர்களை, சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. விஷா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. புதன் பெரிய பெருமாள் பக்தர், ஆழ்வார்களும் பெரிய பெருமாள் பக்தர்கள், படிச்சு பாருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்களுடைய பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். நல்ல நாள், வெற்றி அதிகம். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஜாத வேதனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு படிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் சகலகலாவல்லி மாலை படிக்கிறது புரியல, பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தப்பில்லை. துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ராசிக்கார நேயர்களை, சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. விஷா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. புதன் பெரிய பெருமாள் பக்தர், ஆழ்வார்களும் பெரிய பெருமாள் பக்தர்கள், படிச்சு பாருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்க கிழமைக்கு தலைவர், ராசிக்கு தலைவர் புதன் இன்னைக்கு சூப்பரா உங்களுக்கு உதவி செய்யறார். உங்க அறிவு கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் வகினியே போற்றி. வகினி, வகினிங்கிறது ஒரு வகை அக்னி, நெருப்பு. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு படிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் சகலகலாவல்லி மாலை படிக்கிறது புரியல, பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தப்பில்லை. துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ராசிக்கார நேயர்களை, சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. விஷா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. புதன் பெரிய பெருமாள் பக்தர், ஆழ்வார்களும் பெரிய பெருமாள் பக்தர்கள், படிச்சு பாருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், வெற்றி அதிகம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் ருசிகனே போற்றி. ருசிகன்கிறது பெரிய முனிவரோட பேரு, பரசுராமனுடைய முன்னோர். ருசிகனே போற்றி, ருக்மிணியே போற்றி. அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, சிவப்பு பச்சை. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு படிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் சகலகலாவல்லி மாலை படிக்கிறது புரியல, பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தப்பில்லை. துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ராசிக்கார நேயர்களை, சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. விஷா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. புதன் பெரிய பெருமாள் பக்தர், ஆழ்வார்களும் பெரிய பெருமாள் பக்தர்கள், படிச்சு பாருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். சந்தோஷம். திருஷ்டி இருக்கிறதுனால மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் காசினி பெருமாளே போற்றி. காசினி பெருமாள், இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. நவ திருப்பதி திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கு. அதுல புதன் வழிபட்ட பெருமாளோட பேரு காசினி பெருமாள். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு படிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் சகலகலாவல்லி மாலை படிக்கிறது புரியல, பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது.
ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தப்பில்லை. துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ராசிக்கார நேயர்களை சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. விஷா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. புதன் பெரிய பெருமாள் பக்தர், ஆழ்வார்களும் பெரிய பெருமாள் பக்தர்கள், படிச்சு பாருங்க. கன்னிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. உங்க கிழமைக்கு தலைவர், ராசிக்கு தலைவர் புதன். ஆனா உங்களுக்கு உதவியா இல்ல, கவனம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சரபணே போற்றி, சரபேஸ்வரனே போற்றி. அனுகூலமான எண் 7, மேற்கு பச்சை. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுதான் தீரணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு படிச்சு பார்க்கணும். இணையதளத்தில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குறிப்பாக இந்த சோறு பச்சை நிறமாக இருப்பது நல்லது. புதனுக்குரிய நிறம். அதுல ஒரு மன சாந்தி இருக்கிறது. துலாராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி அதிகம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. திருஷ்டி இருக்கு, வரும்ல. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, தர்ஷகனே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, வெற்றி அதிகம். கேட்டை நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? கேட்டை நட்சத்திரத்தோட தலைவர் புதன், அதனால் இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராட, உத்தராட 1. அசைவ உணவு வேண்டாம், முகி முடி வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதிலே வம்பு வழக்கு வரும். எப்படி தப்பிக்கிறது? மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி. திருநாவுக்கரசர். திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம், மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுதான் தீரணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு படிச்சு பார்க்கணும். இணையதளத்தில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குறிப்பாக இந்த சோறு பச்சை நிறமாக இருப்பது நல்லது. புதனுக்குரிய நிறம். அதுல ஒரு மன சாந்தி இருக்கிறது. மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுறது திருஷ்டியை குறைக்கும். ஓம் சொல்லரசியே போற்றி, சொல் அரசியே போற்றி, சரஸ்வதி. சொக்கநாதரே போற்றி. புதன் சிவனை வழிபட்டது மதுரை, அந்த இடம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், ஜெயிக்கிறீர்கள். மனசுல ஒரு மந்திரம் ஓடுனா திருஷ்டி குறையும். வைத்தறிச்சல் இருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கெல்லாம். எப்படி தப்பிப்பது? ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு பச்சை நீலம். மீனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ரேவதி நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா ரேவதியினுடைய தலைவர் புதன், அதனால பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. என்னது? ஓம் சியாமாதேவியே போற்றி, சிரபுஞ்சியே போற்றி. வருண பகவானுடைய கருணை அதிகமாக பெற்ற இடம் சிரபுஞ்சி. ஆம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு பச்சை நீலம். புதனுக்குரிய நட்சத்திரங்கள், புதன் தலைவராக இருக்கிற நட்சத்திரங்கள் 3, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 பேரும் கன்னி மிதுன ராசிக்காரர்கள். இந்த 2 ராசிக்காரர்களும் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னிதியில் தீபம் ஏற்றினா புத்தி இன்னும் தெளிவாகும். மாணவமணிகளை நீங்களும் அதையே செஞ்சா புத்தி இன்னும் தெளிவாகும், கூர்மையாகும். இது சாஸ்திரம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.